ஓகே. நம்ம இப்போ 2026 ஃபினான்ஸ் இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. டிஸ்க்ளைமர்: ஸ்டாக் மார்க்கெட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். 100% money loss is possible. So be careful while you're trading or investing. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 12 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வெரி என்ன சொல்கிறது, வெரி வாலட்டைல் மார்க்கெட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அண்ட் யூஎஸ் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா ட்ரூஸ் வந்து சொல்லிட்டு டப்புன்னு வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து மீட்டிங் வந்து ஈரான் ப்ளஸ் யூஎஸ் டெலிகேட்ஸ் வந்து மீட் பண்ணி நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். ஸோ ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5000 வந்து ஏப்ரல் 12 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 லேக்கு. ஸோ பயங்கர வாலட்டிலிட்டி இருந்தனால இவ்வளோ வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீக்கு இப்போது மண்டே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஷார்ட் பொசிஷன் வந்து ஹோல்டிங் வச்சுருக்கேன். அது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா 3 மந்த் கழிச்சு தான் வரும். நீங்கள் வந்து இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லிட்டு எந்த பொசிஷன் எடுத்துக்காதீங்க. அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட் முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஏர்போர்ட்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அமெரிக்கா வந்தாச்சு. ஸோ அமெரிக்காவில் எடுக்கிற ஃபஸ்ட் வீடியோ, இந்த வருஷத்துக்கான எடுக்கிற ஃபஸ்ட் வீடியோவும் இதாக இருக்குது. ஸோ அமெரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் மட்டும் போடுறேன், பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஈக்விட்டியில் வந்து என்னென்ன பண்ணேன் ஏப்ரலில் 12 முடிஞ்ச வீக் வரைக்கும். ஸோ சாம்பல் ஃபர்டிலைஸில் பார்த்தீங்கன்னா 1.8% வந்து உடனே க்ளோஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் டைம்னால இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கிளியராக சொல்ல முடியுது. டாக்டர் ரெட்டி பார்த்திங்கன்னா 2.8% ஒன்று க்ளோஸ் பண்ணியாச்சு. கெயில் வந்து 7% ஆல்மோஸ்ட் ஒன்று க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்சிசி பார்த்திங்கன்னா 3.66% க்ளோஸ் பண்ணியாச்சு. என்எம்டிசி ஆல்மோஸ்ட் 8% ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா 2.87. ஸோ இதுதான் சொல்கிறது, எப்பயுமே வந்து ட்ரேடர் அப்படிங்கிறதுக்கான இதுதான் ஒரு ஐடென்டிட்டி. நான் வந்து எப்பப்போல்லாம் அந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாங்களா, அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பயங்கரமாக வந்து ஹோல்ட் பண்ணுறதில்ல. அடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எதுவுமே பண்ணல. எஃப்என்ஓ பார்த்திங்கன்னா அன்டில் அந்த 2 வீக்ஸ் ஏப்ரல் 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா 2.68 லேக் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த மந்தோட கோல் என்னென்னா, இந்த 2.85 லேக் ப்ராஃபிட்டை வந்து விடாமல் இருக்கிறது வந்து இந்த வருஷத்தோட இந்த மாதத்தோட கோலு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த அடுத்த வாரத்துக்கு வந்து 1 பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோல் இண்டியா சிஇ வந்து வச்சுருக்கேன். இது அவ்வளோதான் நினைக்கிறேன். நிஃப்டி வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். சென்செக்ஸும் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் இந்த பி ஸ்டாக் வந்து சரியாக போகலை அப்படின்னா இது ப்ராஃபிட் வரும். ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ அமெரிக்கா வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் 11:45 ஆக போகுது. இந்தியாவில் வந்து இப்போ தான் மார்க்கெட் ஓப்பனிங்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வாஷிங்டன் டு சார்லட்லேருந்து ஃபோர்ட் மில்லுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஹாலிடே இன்னில் இப்போ தான் செக்இன் பண்ணி தூங்க போகிறேன். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி சரி மார்க்கெட் என்ன ஆகுது, நம்ம ஷார்ட் பொசிஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு தூங்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நியூஸ்னால் இந்த ஷார்ட் பொசிஷன் வந்து ப்ராஃபிட் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு. இப்போ பயங்கர சஸ்பென்ஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 லட்சமாவது ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுது? ஓகே ஓப்பன் பண்ணோடனே 4 லட்சம் பக்கம் வந்துருச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 9:30 ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம் 15 மினிட்ஸ்க்குள்ளே மறுபடியும் மேலே போதா இல்லை ரிவர்ஸ் அடிச்சுதான்னு தெரில. நெட்வொர்க் வேறு இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது.
மொபைலில் பார்க்கறது வர லோட் ஆகலை. ஸோ ஜியோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரோமிங் போட்டிருக்கேன். ஹோட்டல் வைஃபை வந்து இன்னும் கனெக்ட் பண்ணலை, கனெக்ட் ஆகிருக்கான்னு தெரியல. ஸோ லோட் ஆகாதனால இது மாதிரி பிளாங்காக காட்டுது. லோட் ஆகுப்பா, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. இதனால் லாஸில் இருந்தாலும் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் எது பண்ணாலும் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன் ஹோல்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து நியூஸ் வந்து பாசிட்டிவாக வரும், அதனால் ஹோல்ட் பண்ணேன். அதனால் இப்போ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன்.